இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பெற்றோரே, பெரியோரே, குழந்தைகளே, உங்களை இன்றைய நாளிலே ஆண்டவர் ஆசீர்வதிக்கின்றார். அவருடைய இறை வார்த்தையை தந்து உங்களை திடப்படுத்துகின்றார். அன்பு தெய்வமே, இந்த மக்கள் வாழ்வதற்கு, நாங்கள் வாழ்வதற்கு உங்களுடைய இறை வார்த்தையை தந்து இன்றைய வாழ்வின் உணவாக நீர் இந்த இறை வார்த்தையை தரும்போது நாங்கள் உண்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை தொடர்ந்து அன்பு செய்கின்றீர் என்பதை மீண்டும் ஒரு நாளை தந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது நாங்கள் உணர்கின்றோம். இந்த நாளிலே உம்மை போற்றி புகழ, உம்மை ஆராதிக்க, உம்முடைய அருள் பிரசன்னத்தில் நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய தூய ஆவியின் அருளை குறைவில்லாமல் எங்களுக்கு தாரும், நிறைவாக தாரும். உம்முடைய அருள்கரம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தட்டும். ஆமென். அன்பு மிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை 2 குறிப்பேடு 5ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. எக்காளம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாட்சியும் நன்றியும் செலுத்தினார். அவர்கள் எக்காளம் ஊதி, கைத்தாளம் கொட்டி, இசைக்கருவிகள் மீட்டி, ஆண்டவர் நல்லவர் என்றுமுள்ளது அவரது இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழிசைத்தார்கள். மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. மிகவும் அருமையான ஒரு வார்த்தை. துதித்தல், கடவுளை துதித்து மகிமைப்படுத்துவது, அவரை துதித்து போற்றுவது, அவரை துதித்து உயர்த்துவது என்பது பற்றி இன்று நமக்கு சொல்லப்படுகிறது. காரணம், துதிகளின் மத்தியில் வாழ்பவர் கடவுள். யார் யாரெல்லாம் துதிக்கின்றார்களோ அவர்களுக்கு அவர் அதிகமாக ஆசீரை தருகின்றார். எக்காளம் ஊதுவோரும் பாடகரும் இணைந்து, அவர்கள் ஒன்றாக இணைந்து ஒரே குரலில், பல நபர்கள் இருந்தாலும் ஒரே குரலில் கடவுளை புகழ்ந்தார்கள். சகோதரமே, பல பேர் இருந்தாலும் கடவுள் என்ற ஒரே அந்த உண்மையை, அந்த யதார்த்தத்தை நாம் ஒரே குரலாக இணைந்து புகழும் போது கடவுள் மகிழ்ச்சி அடைகின்றார், அவர் வாழ்த்து பெறுகின்றார். இன்று நமது குடும்பங்களில் இணைந்து பாடுவது, இணைந்து ஜெபிப்பது, ஒரே குரலில் கடவுளை புகழ்வது குறைந்து விட்டது. குடும்பத்தில் ஒற்றுமையும் ஒரே குரலும் இணைந்து கிடைக்க வேண்டும் என்று நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும், கடவுளிடம் வேண்ட வேண்டும். இறை வார்த்தையை கேட்க வீடுகளில் நீங்கள் இருக்கும்போது ஒற்றுமையோடு இருக்கிறீர்களா? ஒரே குரலில் இணைந்து ஜெபிக்கிறீர்களா? கண்டிப்பாக அவ்வாறு ஜெபித்தால் கடவுளின் பிரசன்னம் உங்கள் குடும்பத்தில் தங்கும், அது நிழலிடம். எங்கேயோ எனது நாமத்தில் என் பேரால் 2-3 பேர் குழுமி இருப்பீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு தெய்வம் ஒரே குரலாக, ஒரே குடும்பமாக, ஒரே குழுமமாக இறை வார்த்தையை மையமாக கொண்டு கடவுளை புகழும் போது அவர் நம் மத்தியிலே உரைகின்றார். இன்றைய இந்த இறை வார்த்தையின் 2வது பகுதி என்ன சொல்லுகிறது? எக்காளம் ஊதி, கைத்தாளம் கொட்டி, இசைக்கருவிகள் மீட்டி, ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழிசைத்தார்கள், கடவுளை உயர்த்தினார்கள், கடவுளை போற்றி புகழ்ந்தார்கள். ஆண்டவர் நல்லவர் என்றுமுள்ளது அவர்தம் இரக்கம் என்று இரக்கத்தை உணர்ந்து ஆடி பாடினார்கள். இதன் விளைவு என்ன? இதனால் என்ன நிகழ்ந்தது? ஆண்டவரின் மாட்சி இல்லத்தை நிரப்பிற்று என்று சொல்லப்படுகிறது. மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆக ஒரே குரலாய், ஒரே எண்ணத்தோடு, எக்காலத்தோடும் தம்புரா வீணை மீட்டி யாழிசைத்து கடவுளை புகழும் போது கடவுள் இறங்கி வருகிறார். நம்முடைய குரலை கேட்க கடவுள் இறங்கி வருகிறார். துதித்து துதித்து அவரை உயர்த்தும் போது அவரும் நம் பக்கம் இருக்கின்றார். துதிகளின் மத்தியில் வாழ்பவர் கடவுள். எனவே இந்த இறைவார்த்தையின் ஆற்றல் அபிஷேகம் நமக்கு கிடைக்கட்டும். நம்முடைய இல்லங்களில் நாமும் இணைந்து துதிப்போம், கடவுளை துதித்து உயர்த்துவோம். அவர் நமக்கு நல்லதையே செய்வார். ஆண்டவர் நல்லவர் என்றும் உள்ளது அவரது இரக்கம் என்று துதிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.